கட்சியில நிஷான் ஒருத்தி இருக்கிறா. அவ எங்க ஏரியாவுக்கு எங்க பிஜேபி பார்ட்டி ஆபீஸ் பக்கம் அந்த களிசடை வந்துட்டு போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். மகிழா காங்கிரஸ் தலைவி ஏஆர் நிஷா சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதால் தீட்டு என கூறி கொச்சை வார்த்தைகள் பேசி மத அடிப்படையிலான வெறுப்பு மனநிலையை வெளிப்படுத்திய பெண்களுக்கு எதிராக குரல் உயர்த்திய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் டாலி சர்மா மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைவி ஏஆர் நிஷா. இது என் நேரடி கேள்வி. என்ஆர் பாஜக அரசுக்கு தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் பெட்டி பச்சாவோ என்று சொல்றீங்க. இதுதானா உங்கள் பெட்டி பச்சாவோ? உங்கள் அரசுக்கு எதிராக பேசும், உங்கள் கொள்கைகளை கேள்வி எழுப்பும் ஒரு பெண்ணின் குணநலனை கொலை செய்வது இதுதானா? இதுதான் நீங்கள் செய்யும் செயல்? நான் நினைக்கிறேன் இது ஒரு முறையாக இருக்கிறது. அவர்கள் த்ரிஷாவோட என்ன பண்ணாங்க, அப்புறம் இங்க நம்மளுடைய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியோட அவர்கள் மோசமா பேசினார்கள். ஒரு முறை மட்டும் அல்ல, பல முறை ஜோதிமணிஜியை குறித்து தவறாக பேசினார்கள். த்ரிஷாவை எதிர்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். எனவே இது அவர்கள் உருவாக்கிய ஒரு முறை. விபச்சாரம் நடத்தவள கூட்டிட்டு ஒரு மகளிர் அணி தலைவின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கான். ஒரு ஜாதி ரீதியான, மத ரீதியான, தமிழ் கல்ச்சருக்கும் புறம்பான ஒரு செயலை, வீட்டு கழிக்கும் ஒரு செயலை, பெண்களை எந்தெந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடாதோ, பெண்களுக்குரிய உரிமைகளை அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட பேசணுமோ, உரிமைகளை வெளியே கொண்டு வருமோ, அதெல்லாம் நீங்க செய்யாம ஒரு தனிநபராக என்னை நீங்க தாக்குதல் செஞ்சிருக்கீங்க. நாங்கள் அகிம்சையை ஃபாலோ பண்றவங்க உங்களை மாதிரி தடியையும் கழியையும் குச்சியையும் வச்சுக்கிட்டு ஜாதி ரீதியான அரசியலையும் வன்மமான வன்முறை அரசியலையும் செய்யும் காங்கிரஸ் மகளிர்கள் நாங்கள் கிடையாது. மதத்தை நேசிப்பது வேறு, மதத்தின் பெயரில் மனிதனை வெறுப்பது தண்டனைக்குரியது. இந்த சம்பவம் குறித்து தற்போது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர். இனி வேண்டாம் என்ஆர் பிஜேபி.